ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு செஸ் வேர்ல்ட் தமிழ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் ஹவு டு ப்ளே செஸ்ஸுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு என்ன இதுன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டை நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் கமெண்ட்ஸில் யாரும் போடுமா தெரில. ஆனால் நான் படிக்க டைமில் எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பேர் தான் இட்டாலியன் ஓப்பனிங். எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் E4ல் ஆரம்பிக்கணும், பிளாக் E5ல் ஆரம்பிக்கும். நைட்டு F3, நைட் G6. அதாவது இந்த நைட் இதை அட்டாக் பண்ணுது. அப்போ அதை பிளாக் பண்ணதுக்காண்டி பிளாக்லேருந்து பிளாக் நைட் எல் ஷேப்பில் இதை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு புஷ்அப் C4, புஷ்அப் C5. இதை இந்த புஷ்அப்பை டார்கெட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேயா? இப்போது அடுத்து என்ன வைக்கணும்னா இதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நைட் எப்படி இதில் டெவலப் பண்ண முடியும், நைட் எதுக்காக டெவலப் பண்ணும்? நைட்டு டெவலப் பண்ணுறதோட C3ங்கிற இந்த பானோட மூவ் தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கொண்டு வர உதவி செய்யும். இதுக்கு ஆப்போனண்ட் H6 வச்சு இது பண்ணலாம். ஏன்னா இந்த இங்கே நைட்டை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இங்கே வச்சு இந்த ஃபோர்க்கு க்ரியேட் பண்ணதை அவங்களால தடுக்க முடியும். அதுக்காக இது வைக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் உடனே இது வைக்கக்கூடாது. ஏன்னா இது நமக்கு ஒரு கிடச்ச ஒரு லட்டு மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பியில் இருக்க பானை B4ல் தூக்கி வச்சுருங்க. புஷ்அப் அட்டாக் தான், அது இப்போ பின்னாடி போய் தான் ஆகணும். இப்போ திருப்பி இது நைட்டுக்கு அட்டாக் கொடுங்க. நைட்டுக்கு இங்கே புஷ்அப் அட்டாக் பண்ணுறது தான் ஒரே வழி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா புஷ்அப் சாக்ரிஃபைஸ். ஆமாம், நீங்கள் நல்லா கேட்டீங்க, புஷ்அப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது ஒரு ரொம்ப 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 நல்ல மூவ். ஏன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த கிங் வச்சு அடிக்கிறானா பாருங்கள், நைட்டை தூக்கிட்டு அடிச்சிட்டோன்னா செக்கு. அவன் இந்த 2 ஸ்கொயரில் ஏதாவது ஒரு ஸ்கொயர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இடத்துல வச்சு நைட்டை தூக்கி இங்கே வச்சிடலாம். அப்போது அவனுக்கு வேறு வழியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரூக்கை தூக்கி இந்த ஓப்பனிங்கை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஐடியாஸில் நீங்கள் அடிக்கலாம். இதுவே இப்போ அவன் இங்கே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் இங்கே வச்சிங்கன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை, இங்கேயே மூவ் பண்ணி தான் நம்ம ரூக் அடிச்சிடலாம். ஸோ இதுதான் மெயின் பிளான். இது சப்போஸ் நிறைய பேர் டவுட் இருக்கலாம், இங்கே வச்சா என்ன ஆகும், இங்கே வச்சா அவ்வளோதான். ஏன்னா இப்போது இங்கே வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், குயினத்துக்கு இங்கே வச்சுருங்க, செக்கு. இன்னும் 5 மூளை இப்போ மேட் அடிக்கிறேன் பாருங்க. தூக்கி இங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி. இப்போ இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த குயினை வச்சு அட்டாக் பண்ணுறதோட புஷ்அப் வச்சு அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மூவ். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பானத்தை தான் தடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மூவ் என்னென்னா, பான் என்கான்ஸ்பிங் பண்ணணும். இதுக்கு அவங்க கிங் ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியே ஆகணும். எங்கே மூவ் பண்ணாலும் அவங்க அவுட்டு தான். இப்போது இங்கே பாருங்க, இப்போ கிங் வைக்கிறாங்களா, மேட். மேட்டில் இப்போ செக்கில் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் பெஸ்ட் மூவ் என்னென்னா பான் D6 தான். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டேரெக்டாக அப்படியே செக்மெண்ட் அடிச்சது தான். இதுதான் நம்ம ஓப்பனிங்கில் செக்மெண்ட் அடிக்கிறது தான். இதுதான் புரிஞ்சுக்கோங்க. இதை கீழே இருக்கிறத அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். E4 நான் சொல்கிறது அப்படியே எழுதிடுவாங்க, பிளாக்கு ஒயிட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. E4, E5, NF3, NC6, பிஷப் C4, பிஷப் C5,
பிஷப் C3 பிஷப் C3ல C3 H6 B4 பிஷப் B6 B5 A5 knight A5 பிஷப் into F7 king into F7 knight into E5 king into E7 knight into knight G6 king E8 knight into H8. இட்டாலியன் ஓப்பனிங். சப்போஸ் நான் சொன்னது வந்து எதுக்குன்னா அந்த ஆப்போனண்ட் அப்படி ஒரு தப்பான மூவ் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஓப்பனிங்கை வச்சு நீங்கள் விளையாட ட்ரை பண்ணால் உங்களுக்கு செஸ் ரொம்ப செஸ் விளையாட கொஞ்சம் கூட ஈஸியாகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஓப்பனிங்கை இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாளில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.